எது உங்களை ஒரு உணவு கடையை திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை, ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில்ட் பண்ணுச்சு? ஒரு கப் டீக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா 5 rupees. அந்த டீ நம்ம 10 rupees வித்தாலும் மந்த்லி 50,000 வரை ப்ராஃபிட் வரும். 1.5 லட்ச ரூபாய் இருந்தா காஃபி பிரான்ச்சைஸ் எடுத்து மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அதர் பிவரேஜஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் சேர்த்து மந்த்லி 1 lakh to 2 lakh வரை earn பண்ணலாம். அதை நம்பி தான் ஏமாந்தேன். அது ஒரு ஸ்கேம் சார். 1.5 லட்ச ரூபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எடுத்து விட்டுருவாங்க. வெறும் 2.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போதும் உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் எதுவுமே காசுக்கான ஒர்த் இருக்காது. கருப்பட்டியில வெள்ளை சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. இந்த பிசினஸோட பேர் பாத்தீங்கன்னா மகாராணி கருப்பட்டி காஃபி பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 2.5 லட்ச ரூபாய் தான் உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும். நிறைய பேர் கடை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. இதான் நடக்குது இப்போ. அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு? 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா 1 லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிக்கலாம். இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ற பிளான்ல இருக்கீங்கன்னா லைஃப் டைம் அக்ரிமெண்டோட ராயல்ட்டி இல்லாம இப்பவே உங்களால எடுத்துக்க முடியும். வெறும் 2.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல. இந்த ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, ப்ரொமோஷன் வீடியோன்னு ஒன்று. ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இவருக்கு இதான் வேலை. ஆனா 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நீங்க எப்படி நம்புனீங்க? ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. அப்போ ஏதோ ஏமாந்துட்டேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது முட்டாள்தனம், ஏமாந்துட்டேன். வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டாத. எவ்வளவு லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய் கிளாஸ். எனக்கு 1.5 லட்ச ரூபாய் தான் முதலீடே. நீங்க அப்படிதான் சொன்னாங்க. அண்ட் இந்த பிராண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 2.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா 10 லட்ச ரூபாய் இழுத்து விட்டா. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு? 1.5 லட்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் சார். பிரான்ச்சைஸிக்கே 4.25 லட்சம் கொடுத்தோம். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. அவங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லி 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. நீங்க பிரான்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நாங்க பிரான்சைசி ஓனர்ஸ்ட்ட சொன்னா ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி அவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு ஒன்றும் முடியல, வந்து சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டதுக்கு அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வந்து பார்த்துட்டு லொகேஷன் சரியில்லை, நீ வேற லொகேஷன் மாற்றுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற என்னையா உங்க வேலையும் மண்ணும். ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும் போதே அவங்க சொல்கிறது என்னன்னா, நாங்கள் லொகேஷன் நாங்கள் பார்த்து தான் ஓகே பண்ணுவோம், அப்போ தான் நீ வைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த பிராண்டோட சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினர் உங்க இடத்துக்கு வந்து ஒரு 3 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரி, அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க. இப்போ வந்துட்டு லொகேஷனை நீ மாற்றுன்னு சொல்கிறாங்க. மெய்ய பணம் பொய்ய பண்ண மாத்தீங்கடா போடா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீ டீ காஃபி வரலையா ஜூஸ் கடை போட்டுக்கோனே. கருப்பட்டி காஃபின்னு போர்டை போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும்? அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனால மொத்தம் 5 லட்ச ரூபாய் சூப்பராக வச்சிருக்கலாம். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போட. அதுக்கு நான் தனியாக வச்சுட்டு போயிருப்பேனே. ஓ, அவங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் நிறைய. நல்லா இருப்பீங்களா டேய்? நல்லா இருப்பீங்களா? தேங்க்யூ சார். டேய் பிரான்சைஸ் எடுக்கக்கூடியவங்க எப்படி தெரியுமா வராங்க? இந்த டேட்ல ஒரு நல்ல நாள் இருக்கு, இதுக்குள்ள எனக்கு ஒரு கடை வேணும். இது அது இல்ல. அந்த கடை வந்து அவங்க 4 கடை தான் காமிப்பாங்க. இந்த கடையில எனக்கு இந்த கடை கொடுத்துட முடியுமா? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. பாரு மாப்பிள்ள, என்னைய போய் லூசு பையங்கறியா? லூசு தான் மாப்பிள்ள. சார், அவர் போட்ட ரீல்ஸை பார்த்து தான் நான் வந்தேன். அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, 1.5 லட்ச ரூபாய் மாட்டிக்கிட்ட பங்கு. 1.5 லட்ச ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னது அவர் தான். இல்ல சார் இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? அது உண்மை. நான் காட்டட்டுங்களா உங்க ரீல்ஸ்? எடுத்து காட்டலாம், தாராளமா காட்டலாம். சார், உண்மையை மறைச்சிருவாங்க சார். அப்படி அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். 1.5 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்ச ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னாங்க. மாசம் உங்களால ஈஸியா 1 லாக் மேல ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். நான் வச்ச ஏரியாவில் இன்னொருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சாரு. அவர் 3 மாசத்துல காலி பண்ணார். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கோவத்துல அடக்கிட்டு இருக்கு. பக்கத்து ஏரியாவில் ஒருத்தர் வச்சாரு, 6 மாசத்துல காலி பண்ணார். தாம்பரத்தில் ஒருத்தர் வச்சாரு, அவரும் 3 மாசத்துல காலி பண்ணார். எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன். 1.5 லட்சம் சொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணிட போறது இல்ல. அந்த ப்ராசஸை இவங்க ஷார்ட்கட் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. லைக் நாக்குல எலும்புல நீ ஏதாவது பேசாத சுதாரு. நீ எதையாவது பேசாத. எனக்கு இந்த இடத்துல தான் வேணும், இப்படிதான் நான் பண்ணுவேன். அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மட்னு ஒன்னு இருக்கும், அந்த ஃபார்மட் அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவடையப்பா, நேரம் பார்த்து கால வர்றியா? இத நான் ஒத்துக்கற மாட்டேன். இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அந்த கடை இருக்கணும், இப்படி இருக்கணும் இருக்குல்ல, அப்படி இல்லாம நீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அது எதிர்க்கட்சிகளோட சதி. உருட்டு காசா படவா உருட்டி தள்ளுவா பாட்டு. உங்களும் விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க, பிராண்ட் மேலயும் பிரச்சனை இருக்கு. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. இப்ப நீங்க குடுக்கல உங்களுக்கு தெரியும்ல இந்த ஆள் தோத்து போயிடுவாருன்னு. இவர் தோத்து போயிடுவாரு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார் இவன் என்ன பண்ண சார்? செருப்ப காட்டிட்டு அடிக்கிறீங்க. தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவர்ட்ட காசை வாங்கிட்டு கொடுத்தீங்க? அப்படி பார்த்தா இங்க 2 சைடுலயுமே அந்த பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. சி, அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அப்ப பிரான்சைஸருக்கு எந்த பாதிப்புமே இல்லைல்ல? இல்ல, இன்னைக்கு ரியாலிட்டி படி பார்த்தா இல்ல சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? 2 சைடுலயும் பிரச்சனை இருக்கு. நட்டம் யாருக்கு?
எடுக்கிறவங்களுக்கு தான் சார். அப்புறம் எப்படி இது ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்னு சொல்ல முடியும்? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? பேசிக்கலி சார் நாலேஜ் வேணும் சார் கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. பிரியாணி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் பிரியாணி போடுவேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பரோட்டா போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் பரோட்டா போடுவேன். ஒண்ணுமே நாலேஜ் இல்லாம இவன் ஏன் டென்ஷன் ஆவற? ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? மச்சான் நீ ஏன்டா டென்ஷன் ஆற? அந்த பாட்டுக்கு 4 பிசினஸ் ஒரே நேரத்துல பண்ணுவாங்களா? வேற ஆளை நம்பி கடையை நடத்துவாங்களா? சக்சஸ் ஆயிரணும். எப்படி சார் நடக்குது? என்னையா ஒரு உதாரணத்தை கூட சொல்ல விட மாட்டான். ஏத்து பேசிக்கிட்டு இருக்கா? அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த டைமிங்ல வந்துட்டு இந்த மேன் பவர் ஏஜென்சி கிடையாது. அது எப்படி உனக்கு தெரியும்? பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா நீ? அதை எதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க? அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு 15 பேர் கிடைச்சாங்க. கரெக்டா டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இப்போ எதுனாலும் பிசினஸ்னா டீ கடை ஆரம்பிச்சிடலாம், அதுல லாபம் வந்துடும் அப்படிங்கிறது வந்து எல்லாம் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் நீ டீயை குடிச்சு நாசமா போயிட்டு இருக்க. டீ கடை போட்டு அந்த அடுத்த பிரான்ச் போயிட்டு இருக்க. இதுதான் விஷயமே. நம்ம ஒன்று டீ கடையை போடுறோம். ஈஸி டு அடாப்ட் பிசினஸ் இன்னைக்கு எது மாறுதுங்கன்னா பிரான்சைஸ் மாறுது. இந்த பிசினஸ் எடுக்கக்கூடிய ஒரு 1000 பேர்ல டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 700 பேர் ஜெயிக்கிறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவங்க வந்து ஒரு 3 வருஷத்துல பிசினஸ் கத்துட்டு சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ரைட் பிளாட்ஃபார்மா இருக்கு. எப்படி எப்படின்னா என்ன 700 பேர் ஜெயிக்கிறாங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்கு? சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. நீங்க டிராவல் பண்ணதை வச்சு உங்க கண்ணில் ஜெயிச்சவங்க தான் தெரிவாங்க. நான் அதுக்கு எதுவும் அபிஷியல் டேட்டா இருக்கான்னு கேட்கறேன். உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா. மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். நான் அதை அக்செப்ட் பண்ணல சார். அவர் சொல்ற டேட்டா கண்டிப்பா தப்பு. 30% தான் சக்சஸ் ஆகுறாங்க, 70% அதுல ஃபெயில் தான் ஆகுறாங்க. சார் ஆப்போனண்ட்ல இருக்கிற எல்லாருடைய ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். யாரெல்லாம் இதுல ரீல்ஸ் போட்டவங்க? ரீல்ஸ்ல நீங்க கிங்கு. அதை நம்பி ஒரு ஆளு பாவம் கிங்கா இருந்தவரு. நான் இங்க மனசு வருது. புரோட்டா மாஸ்டர் இருப்பாரு. கடை நல்லா ஓடலைன்னா சந்தோஷமா இருப்பாரு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கிலோ மாவு போடணும்னு வைங்களா, சிரிக்கவே மாட்டாரு. எனக்கு சிரிப்பு வராது. சிரிப்பு வராதா? அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு மளிகை கடை இருக்கு. ஏதாவது ஜாமா இல்ல அப்படின்னா அங்க வாங்கிக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ணனுக்கு 2 சிகரெட் சொல்லு. சிகரெட் அண்ணனுக்கு 2 சிகரெட் கொடு. எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் ஒரு நாள். ஆனா வந்துட்டு அடுத்த நாள் பில்லு வருது 1200 ரூபாய்க்குன்னு. உடனே நான் தான் எல்லாம் வாங்கி தந்துட்டேனே அப்படின்னு கேட்டா, இது நீங்க வாங்கினது இல்லப்பா, அவங்க மாஸ்டர் அவர் வீட்டுக்கு வாங்கினது அப்படின்றாங்க. உன்ன மாதிரி ஆளுங்க கையில எடுக்கிற எடுத்து கொடுத்து தான்டா இவன மாதிரி ஆளுங்க எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. நம்மளால இதை சமாளிக்க முடியாது அப்படின்றத தாண்டி இதை ஏன் போட்டு சமாளிக்கணும்? நம்ம நிம்மதியா இருப்போம். நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கணும் தெரியாம 2 போயிருவோம். நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடடே. எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு? ஏன்னா ஒரு 10 லட்சம் ரூபா கிட்ட. 10 லட்சம் ரூபா. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். அப்படி தான்டா பண்ணுவேன். என்னடா பண்ண முடியும்? 2 மாசம் அப்படியே மக்கள் வர்றாங்க. இந்த மாசத்துக்கு அப்படி கரெக்டா இருக்கு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நான் தான் எடுத்து விட்டேன். மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மார்க்கெட்டிங் போயிட்டு எங்க பண்ணலாம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கேட்குறோம். எது இங்க நான் ஒரே பிஸி. ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க பண்ணிடலாம், ஒரு 30,000 கொடுங்க பண்ணிடலாம், அந்த மாதிரி பேசுறாங்க. மரியாதை மரியாதை. காசு கேட்கற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஸோ அடுத்து வந்து ஆன்லைன் ஆர்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஆர்டரே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட கேட்குறேன், எந்த இடத்துல வந்து என்னையா பேசுற நீ? பணம் கொடுக்காம நீ இந்த சரி உங்களுக்கு வந்துட்டு 150வது கடையாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு இதில் ப்ரொமோஷன் பண்ணுங்கள். கொடுக்க மாட்டேன், இனி 1 பைசா கொடுக்க மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு போறேன். நான் உங்களுக்கு 10-20வது கடையாக கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிற. அதுக்கும் பே பண்ணணும். அதுக்கு பே பண்ணணும். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? கிட்டத்தட்ட என்ன ஆச்சுன்னா என் கடையை நான் ரன் பண்ணால் ஆடுக்கு நான் காசு கொடுத்துட்டே இருக்கணும். விடுங்கண்ணே. இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் போனேன். இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் சம்பாதிக்க வேண்டியதாயிருச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? கையை விட்டு நம்ம காசு போட வேண்டியிருக்கிற நிலைமை வரையிலே மூட ஆரம்பிக்கலாம். எவ்வளவு லாஸ் உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 15-16 லட்சம் ஆயிருக்கும் சார். எதுக்கியா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க சார் என்னோட ஃபர்ஸ்ட் டே சேல்ஸ் வந்துட்டு 2.5 லட்சம் ரூபா சார். ஓ 60 சீட்டர் கெப்பாசிட்டி சார். தேங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? நான் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணேன் சார். 2.5 லட்ச ரூபா சேல்ஸ் பார்த்தோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நம்ம இதை பண்ணணுமா? பணமும் ரொம்ப இழந்தாச்சு சார். வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன கையில் இருந்தது எல்லாமே போட்டாச்சு. அடுத்து அப்பா அம்மா கிட்ட போய் நின்னாச்சு. தேர்டு கடன் வாங்க ஆரம்பிச்சாச்சு. யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். கடைசியில் எனக்கா தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே விட்டா இதுக்கு மேலே மீண்டு வரவே முடியாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தீயா வேலை செய்யணும் மிஸ்டர் நல்ல தம்பி. ஒரே நைட்டில் முடிவு பண்ணதான் சார். அடுத்த நாள் கடையை திறக்கல சார். எவ்வளவு மொத்த நஷ்டம்? சார் 45 லட்ச ரூபா. 45 லட்சம். யோ என்னையா இது?
ஓவராலா கடைசியில எவ்வளவு லாஸ் உங்களுக்கு? எனக்கு வந்து கிட்டத்தட்ட 35 போயிடுச்சு. சுத்தம் எப்படிண்ணே? சூப்பர்ல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சாத நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.